أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا الله. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மீதான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 7ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவேறிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தம்முடைய அடியார்களுக்கு அருளுகின்ற அனைத்து நற்பாக்கியங்களில் நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் அந்த எண்ணற்ற அடியார்களின் நம்முடைய பேர்களையும் பட்டியல்களையும் இணைத்தல் புரிவானாக. இறை இல்லமாம் திருக்காபத்துல்லாவை திரும்பவும் தவாஃபையும் பாக்கியமும் ஈருலக நாதரில் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் ஜியாரத் செய்கிறார். அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டு கழித்து ஆடவடாவி ஆனந்த பரவசமடைந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காணக்கூடிய காயமும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் நசீபாக்கிய புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திரு கலிமாவை மொழிந்த வல்லனை நம்முடைய இறுதி மூச்சு வெளியிட நல்லுதவி செய்தல் புரிவானாக. சிறப்பான இந்த நாட்களில் அவனுடைய இல்லத்தை நம்மை ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமை நாளையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தல் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நபியை நேசிப்போம் என்ற தலைப்பில் சில செய்திகளையும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கிறோம். உலகத்தில் நாம் எவரையாவது நேசிப்பதாக இருந்தால் ஒன்று அவர்களால் என்றாவது லாபம் அடைந்திருக்க வேண்டும், அல்லது இப்போது அவர்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அல்லது வருங்காலத்தில் அவரால் நமக்கு லாபம் ஏற்படும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒரு ஆளை நாம் நேசிப்போம். ஒரு காலத்தில் அவர் நமக்கு உபகாரம் செய்திருக்கலாம், அல்லது இப்பொழுது அவர் உபகாரம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது வருங்காலத்திலே அவரிடமிருந்து உபகாரத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று இருக்குமானால் அவரின் மீது நமக்கு அன்பு ஏற்படுவது சகஜமான ஒன்று. இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நாம் லாபம் பெற்றிருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பெற இருக்கிறோம். முக்காலத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு நமக்கு மிக மிக அவசியமானதாக அமைந்திருக்கிறது. அப்படியானால் அவர்களை நாம் நேசிப்பது அவசியம் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை மிக விளக்கி சொல்லியிருக்கிறார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். நம்முடைய உயிரை நேசிப்பதை விடவும் அதிகமாக பெருமானாரை நேசிக்க வேண்டும். ஒரு வருடத்திலே போய் உங்களுக்கு வயசு என்ன என்று கேட்கிறோம். அவருக்கு பார்த்தால் அநேகமாக 60 இருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? என்ன பார்த்தோம் இப்பதான் 40-45 ஆகும் என்று சொல்வார். ஏன் அப்படி குறைத்துக் கொள்கிறார் என்றால் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை. இன்னும் கொஞ்ச காலம் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையினால் வயதை குறைத்துத்தான் சொல்லுவார் 10-15 வயதை. காரணம் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை. அப்படி உனக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்றால் அதை விடவும் ஒரு பட்சம் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது.
பெருமானார் இதற்கு விளக்கம் சென்ற வந்த பொழுது லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பிள்ளைகள், உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விடவும் என்னை அதிகமாக நேசிக்காதவரை உண்மையான ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். அப்படியானால் பெருமானாரில் நாம் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நாமே தீர்மானம் செய்து கொள்ள வேண்டியதுதான். பெருமானாரின் மீது நாம் அன்பு செலுத்துவதற்கான கடப்பாடுகள் காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்பட்ட நெருக்கத்தினால் தனக்கு கிடைத்த சலுகை அனைத்தையும் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். தனக்கு அல்லாஹ்வினால் கிடைத்த சலுகை அனைத்தையுமே இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக வேண்டி, இந்த சமுதாயத்தினுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டியே அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு உண்மையாகும். கணியத்திற்குரிய பெருமக்களே, ஆரம்பத்தில் நான் வாசித்த ஒரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்வான், ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு. அவன் உம்மத்த முஹம்மதியாவே, முஹம்மதுடைய உம்மத்தவர்களே, இஸ்லாமியர்களே, உங்கள் மீது அவன் சலாம் சொல்கிறான், சலவாத்து சொல்கிறான். அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது சலவாத் சொல்கிறான். வ மலாயிகத்துஹு, மலக்குகளும் சலவாத் சொல்கிறார்கள். லியுஹ்ரிஜக்கும் மின துலுமாத் இலன் நூர், இருள்களிலிருந்து ஒளியின்பால் வேற்றுவதற்காக வேண்டி. வகான பில் முஃமினீன ரஹீமா, அவன் மூமின்கள் மீது இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நாமெல்லாம் அறிந்திருப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான், மலக்குகள் ஸலவாத் சொல்கிறார்கள், நம்மையும் ஸலவாத் சொல்கிறான் என்பது எல்லோரும் அறிந்த செய்தி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதல்ல, இந்த உம்மத்துகள் மீது அல்லாஹ்வும் மலக்களும் ஸலவாத் சொல்வதாக இந்த வசனம் சொல்கிறது. இந்த உம்மத்துகள் நல்வாழ்வுக்காக வேண்டி, இந்த உம்மத்துகள் என்றுமே நன்மாயின்பால் செல்ல வேண்டும், இருளிலிருந்து ஒளியின்பால் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வும் மலக்குகளும் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி திருக்குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி, இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய வாழ்த்துக்கு இலக்கானது எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100க்கு 100 அல்லாஹ் விட்ட கட்டளைப்படி நடந்தார்கள். தான் பேசினால் கூட அல்லாஹ்விடத்தில் உத்தரவு வாங்காமல் பேசியதில்லை. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, மனோ இச்சையில் ஒரு வார்த்தை கூட அவர் பேசியது கிடையாது, எல்லாமே வஹீதான். அல்லாஹ்வே சொல்வான், ஒரு வார்த்தை பேசுவதாக இருந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்டு பேசிய அவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத் சொல்வது நியாயம்தான். ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஸலவாத் சொல்வதிலே என்ன யோக்கியதை இருக்கிறது? இந்த சமுதாயத்திற்கு என்ன இந்த சமுதாயம் 100க்கு 100 தொழுகாளிகளாக இருக்கிறார்களா? 100க்கு 100 நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? ஜக்காத்தை முறையாக கொடுப்பவர்களாக இருக்கிறார்களா? ஹஜ்ஜை முறையாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அல்லாஹ் 6666 வசனங்கள் மூலமாக எத்தனை கட்டளைகள் பிறப்பித்தானோ அத்தனை கட்டளைகளையும் ஒன்று கூட விடாமல் இவர்கள் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறார்களா? என்ன காரணத்தினால அல்லாஹ் ஸலவாத் சொல்றான்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இது ஒரு பக்கம் கேள்வியாக இருந்தால், இன்னொரு பக்கத்திலே ஒரு செய்தியை திருக்குர்ஆன் சொல்கிறது. ஆமாம், வேதக்காரர்கள் என்று இன்னும் 2 சாரார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதக்காரர்கள், அல்லாஹ் கொடுத்த வேதம் 4 இருந்தாலும் கூட ஒரு வேதத்தினுடைய நபர்கள் நம்மால் இனம் காண முடியவில்லை. ஆனால் இன்னும் 2 வேதக்காரர்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கதை என்ன தெரியுமா? ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் என்று குர்ஆனை சொல்கிறது. இன்னொரு சாரார் வழி கெட்டு விட்டார்கள் என்று குர்ஆனை சொல்கிறது. 2 சாரார்களும் அவர்களுக்கு பதிப்பிக்கப்பட்ட முத்திரை, அவர்களுக்கு அளிக்கப்பட்ட முத்திரை குர்ஆனிலே சொல்கிறது, வபாஉ பிகதபின் மினல்லாஹ், வபாஉ பிகதபின் மினல்லாஹ். அவர்கள் யூதர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்களாக ஆகிவிட்டார்கள். வதுரிபத் அலைஹிம் மஸ்கனத்து, ஏழ்மை என்பது அவருடைய முகத்திலேயே முத்திரை குத்தப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று ஒரு பக்கம் சபிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது மேற் சொன்ன வசனம் 3:112, என்பது 3:112. கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஏற்கனவே அவர்கள் வழி கெட்டு விட்டார்கள், நிறைய பேர்களை கெடுத்து விட்டார்கள். ஒரு தடவை சொன்னதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை, நேரிய வழியை விட்டும் அவர்கள் தவறிவிட்டார்கள். 5:77 இந்த முத்திரை பதிக்கப்படுகிறது. ஆக இந்த 2 சமுதாயம் சபிக்கப்பட்டு விட்டது. சபிக்கப்பட்ட அந்த 2 சமுதாயம் என்னென்ன செய்ததோ அதை இந்த சமுதாயமும் செய்யும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்கு. சபிக்கப்பட்ட இந்த சமுதாயம், வழிதவறிய சமுதாயம் என்னென்ன உலகத்தில் செய்ததோ அதை ஒன்று விடாமல் இந்த சமுதாயமும் செய்யும். பெருமானார் வாயினால் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ரிவாயத்து திர்மிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லயத்தியன்ன அலா உம்மத்தி கமா அத்தா பனி இஸ்ராயீல் ஹிதுவன் நஅலி பின் நஅலி. பனு இஸ்ரவேல் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களோ அதை செருப்புக்கு செருப்பு சமமாக இந்த சமுதாயமும் செய்யும். செருப்புக்கு செருப்பு சமமாக. சமமான பொருளுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் 2 செருப்பைத்தான் உதாரணம் காட்ட வேண்டும். அவ்வளவு கச்சிதமாக சமமாக இருக்கும். எனவே பெருமானார் சொன்னார்கள், அந்த சமுதாயம் என்ன செய்ததோ அதை அப்படியே 100க்கு 100 இந்த சமுதாயம் செய்யும். எந்த அளவிற்கு என்றால் அதை சொல்வதற்கு வாய் கூசுகிறது. ஆனால் பெருமானாரே கூசாமல் சொல்லிவிட்ட பொழுது அதை நாம் கூசுவதற்கு அர்த்தம் இல்லை. என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் தன்னுடைய தாயை 4 ரோட்டுக்கு மத்தியிலேயே விபச்சாரம் செய்வார்கள் என்றால் இந்த சமுதாயமும் அதை போன்று தன்னுடைய தாயை 4 ரோட்டுக்கு மத்தியில் வைத்து விபச்சாரம் செய்யும். அத்தா இன்கான மின்ஹும் மன் அத்தா உம்மஹு அலானியத்தன் லகானத்தி உம்மத்தி மன் யஸ்னௌதான். அவன் அப்படி செய்தால் இவனும் அப்படி செய்வான். இவனையும் சாதாரணமான ஆடாங்க. வைனபனி இஸ்ராயீல தஃபக்கரக்கத்தலா இஸ்தையாத் வஸபஈனமில்லா. பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிவார்கள். ஆனால் வதஃபரக்க உம்மத்தி அலா ஸலாத்தின் வஸபஈனமில்லா. என்னுடைய உம்மத்தி 73 கூட்டமாக பிரியும். இங்கே கேள்வி என்னவென்றால், அல்லாஹ் சாபத்திற்குரியவனாக ஆக்கினான் ஒரு கூட்டத்தை, வழிகேட்டுக்குரியதாக ஆக்கினான் இன்னொரு கூட்டத்தை. அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் இந்த சமுதாயம் செய்யும் என்று நற்சாட்சி சொல்லப்பட்டு விட்டது. இந்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? குர்ஆனிலே ஒன்றை கலவு என்று சொல்லிவிட்டான், இன்னொன்றை வழிகேடு என்று சொல்லிவிட்டான். ஆனால் இந்த சமுதாயமும் அதை செய்யும் என்று சொல்லிய பெருமானார், இந்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான், மலக்குகளும் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இவர்களும் யோக்கியமானவர்கள் அல்ல, இவர்களும் தவறான வழியில் செல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்களை விட இவர்கள் ஒருபடி அதிகமாகத்தான் செல்வார். இருந்த போதிலும் கூட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்களும் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 33, 43 திருவசனம் அறிவிக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. வேற எந்த தகை இந்த சமுதாயத்துக்கு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு தகைதான் உண்டு. ஆம், தன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தாக இருக்கிறார்கள். திருட்டு பயல்வாய் என்னுடைய ஹபீபை பின்பற்றிட்டாங்களே, குழப்படிக்காரன் பயல்வாய் என்னுடைய ஹபீபை பின்பற்றிட்டாங்களே, நான் எப்படி அவர்களை அதாவது செய்ய முடியும் என்று அல்லாஹ் தஆலா சவால் விட்டதின் காரணமாகத்தான் இந்த சமுதாயத்துக்கு மோட்சமும் ரஹமத்தும் அருளும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலமானாலும் சரி, எவ்வளவு மோசமானாலும் சரி, அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சடிப்பதாக இல்லை. முகம்மதே இந்த சமுதாயத்தில் நீர் இருக்கின்ற காரணத்தினால் இந்த சமுதாயத்தை நான் அதாவது செய்ய போவதில்லை. இதை விட பெருமக்களே நமக்கு என்ன பெருமை? இமாம் புஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை சொல்லி காட்டுவார்கள். புஷ்ராலனா மாஷரல் இஸ்லாமி இன்னலனா மினல் இனாயத்தி ருக்னன் கைர முன்ஹதிமி லம்மா தஅல்லாஹு தாயினா லி தாஅத்திஹி பி அக்ரமில் ருsul குன்னா அக்ரமல் உம்மம். தன்னுடைய ஹபீபை சிறந்த ரசூல் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டதினால் நம்மை சிறந்த உம்மத் என்று பதிவு செய்து கொண்டார். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ். பூமியில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று சொன்னதற்கு காரணம் சிறந்த ரசூலுடைய உம்மத்தாக இருக்கிறீர்கள். அவருடைய முந்தானையை பிடித்து விட்டீர்கள், அவருடைய கைவை நாடி இருக்கிறீர்கள். அவரை நான் நேசிக்கிறேன், அவரை நான் நேசிக்கிறேன், மிக அதிகமாக நேசிக்கிறேன். எனவே அவரோடு சம்பந்தப்பட்டவரை நான் எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும் என்ற ரீதியில் தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்களும் இந்த சமுதாயத்திலிருந்து ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்பானது, அப்படியானால் பெருமானார் எனக்கு என்ன மாமனா மச்சானா? அவரை நான் நேசிப்பதற்கு அவரோடு எனக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? ஏதோ கொண்டு வந்தார், வகி சொல்லிவிட்டு போய்விட்டார், அவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று எப்படி சொல்லுக நான் வருகிறது? அன்பான கணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நாம் பார்த்தோமேயானால் அல்லாஹ்விடம் என்ன சலுகை கிடைத்ததோ அனைத்தையும் இந்த சமுதாயத்திற்கென்றே செலவிட்டிருக்கிறார். ஒரு சமயத்திலே ஹஜ்ஜுக்கு அவர்கள் சென்றார்கள். சாதாரண ஒரு செய்தி, ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். நாமும் ஹஜ்ஜுக்கு சென்றோம். அவர்களும் ஹஜ்ஜத்துல் வதா என்ற வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் அல்லாஹ் பாக்கியத்தை அளித்திருந்தான். அந்த ஹஜ்ஜை அவர்கள் செய்கிறார். ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்ட பிறகு அந்த ஹஜ்ஜிலே அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? 100 ஒட்டகத்தை குர்பான் கொடுக்கிறார். 100 ஒட்டகத்தை குர்பான் கொடுக்கிறார். ஒட்டகம் எப்படி எவ்வளவு விலை என்பது நமக்கெல்லாம் தெரியும்.
100 ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிறார்கள். அதிலே தன்னுடைய கையினாலேயே 63 ஒட்டகத்தை சடையாமல் அறுக்கிறார். 63 ஒட்டகம் அறுத்த பொழுது அவர்களால் சடைவு ஏற்பட்டு விட்டது. கை 1-2 அறுத்தாலேயே இந்த கஷ்டப்படுமே, 63 குர்பானியை கொடுத்தார். கொடுத்து விட்ட அலி ரலியல்லாஹு கத்தியை கொடுத்து பாக்கி 37 குர்பானி கொடுங்கள் என்றார். 37 அவர்கள் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய வயது 63, எனவே வயதுக்கு 1 என்று 63 குர்பானியை எனக்கு வைத்துக் கொள்கிறேன். மீதி உள்ள 37 என்னுடைய உம்மத்துகளுடைய நன்மைக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய உம்மத்துகளுடைய நன்மைக்காக வேண்டி 37 குர்பானி நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் அங்கு சொன்னது அதனுடைய ராயத்தை, அதனுடைய ஒரு பகுதி நமக்கும் அதனுடைய உம்மத்துகள் என்ற பகுதியிலே நம்முடைய பட்டியலிலே பதியப்பட்டிருக்கும். இந்த சமுதாயம் அனைத்தை நினைத்துக் கொண்டு தனக்கு கிடைத்த அந்த உயர்வான நேரத்திலே இந்த சமுதாயத்தை நினைத்து 37 குர்பான் யார் கொடுப்பான்? நாம் கொடுப்போமா? ரசூலுல்லாஹ்வுக்காண்டி எத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறோமே, எத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறோம். அங்க போய் ரசூலுல்லாஹ்வுக்காண்டி ஒரு ஆட்டை அறுத்து சர்க்கு பண்ணி கொடுப்போமா? குர்பானி கொடுத்துருப்போமா? யாராவது சொல்லுங்கள் பார்க்காம. ரசூலுல்லாஹ்வுக்காண்டி நான் ஒரு ஆடு கொடுத்தேன். நம்மளே என்னடா தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? பல மசாலா கட்டப்பார். ஹசரத்து, இங்க நான் குர்பானி கொடுக்கிறேன், வீட்டுல கொடுக்கணுமோ? ஊர்ல கொடுப்பாங்களா? நாளைக்கு கொடுக்கணுமோ? ஒண்ணுக்குள்ள ஒன்ன புகுத்தி லாபம் பார்க்கலாம்னு நினைப்புல கேள்வி கேட்பாங்க. அது ஹஜ்ஜுக்குள்ள கடமைப்பா, இது ஊர்ல குர்பானி போனுடைய செல்வத்திற்காக வேண்டி அது யதார்த்தமா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒண்ணுக்கு கூட 7 யோசனை யோசித்து யார்கிட்ட கொடுத்தா 5 பைசா குறையும், அவன்கிட்ட கொடுத்தா 5 பைசா குறையுமா, இவன்கிட்ட கொடுத்தா 5 பைசா குறையுமான்னு அங்க போய் அந்த பஞ்ச புத்தியை விடாம, அந்த பிச்சைக்கார புத்தியை விடாம அவனுக்கு யார் கொடுத்து ஏமாறுற மக்களையும் இந்த உலகத்தை நான் பார்த்தேன். இவங்களா ரசூலுல்லாஹ்வுக்கு குர்பானி கொடுக்க போறா? ஏன் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி நினைத்து அந்த தருணத்தில் 37 குர்பானியை, ஒட்டகத்தை, அதுவும் சிக்கமான ஒட்டகத்தை, யமனிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாட்டசாதான ஒப்பத்தை இந்த சமுதாயத்திற்கான குர்பானி கொடுத்திருக்கிறார்களே, நினைத்து நம்மையும் நினைத்து பார்த்திருக்கிறார்களே. எப்படி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுங்க? கணேசருக்குரிய பெருமக்களே, நாமெல்லாம் அறிந்த, அற்புதமாக அறிந்த ஒரு செய்தி. மேராஜுக்கு போன போது அல்லாஹ் தஆலா 5 வக்து தொழுகையை கடமையாக்கினான். அதை வாங்கிக் கொண்டு கீழே வருகிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த சமுதாயம் நிறைவேற்றாது, நீங்கள் ஆசையோடு இருக்கிறீர்கள், அல்லாஹ் தந்த கடமை 50 என்ன 500 கொடுத்தாலும் கூட என்னுடைய சமுதாயம் செய்வார்கள் என்று ஆசையோடு நீங்கள் வருகிறீர்கள். உங்களோடு உலா வந்து கொண்டிருக்கின்ற சஹாபாக்களை பார்த்து நீங்கள் இப்படி மதிப்பிடுகிறீர்கள். பின்னால கேடுகட்ட சமுதாயம் சந்ததிகள் வரப்போகிறது. பின்னால் ஒரு கூட்டம் வரப்போகிறது. தொழுகையை வீணடித்து விடுவார்கள், மனோய்ச்சியை பின்பற்றுவார்கள், நரகத்திற்கு வெளிப்படையாகிடுவார்கள். அப்படி ஒரு கூட்டம் பின்னால் வரப்போகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வானே, அது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், இந்த சஹாபாக்கள் நீங்க சொன்னதை எல்லாம் செய்யறாங்களுக்காக வேண்டி இந்த சமுதாயம் பின்னால் வர்ற அத்தனை சமுதாயம் செய்ய நினைச்சு நீங்க நினைக்கிறார்கள். எனவே திரும்பி செல்லுங்க, அல்லாஹ்விடத்துல போய் மாற்றிக்கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். இங்கிருந்து திரும்ப சென்றார்கள். எங்கிருந்து 4வது வானத்திலிருந்து 7வது வானம் அரிசி தாண்டி செல்கிறார். ஒரு வானத்திற்கும் மற்றொரு வானத்திற்கு இடையில் உள்ள தூரம் என்ன என்பதை பற்றி ஹதீஸ் ஷரீஃப்களும் இந்த விஞ்ஞானம் சொல்கிறது. 500 ஒளியாண்டு தூரம். ஒரு வானத்திற்கும் மற்றொரு வானத்திற்கும் இடையில 500 ஒளியாண்டு தூரம். ஒளி ஒரு வினாடியிலே 1,84,000 மைல் செல்லக்கூடிய ஒளி ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 500 வருஷம் சென்றால் எவ்வளவு தூரமோ அந்த தூரம் முதல் வானத்துக்கும் 2வது வானம். அல்லாஹ்விடத்தில் திரும்ப செல்வது என்பது லேசல்ல. அதன் பிறகு இதை போன்ற 4 வானங்கள் அரிசி குருசை கடந்து அல்லாஹ்விடத்தில் செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் விரட்டுகிறார்கள், இங்கிருந்து போய்வார். ஒரு எம்எல்ஏட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அப்போது நாம் சொல்லுவோம், எப்பா இந்த ஆபீஸ் விஷயமா எனக்கு ஒரு லைசன்ஸ் வேண்டியது இருக்கு, நீ பரிந்துரை செய் என்று சொல்றோம். மந்திரிட்ட நீ பரிந்துரை செய்யுது. சரிங்க மாமா, அவங்களுக்காக நான் பண்றேன்னு சொல்லுவாரு. 4 நாட்களுக்கு போய் கேட்டான், நான் போய் சொல்லிட்டேன், எல்லாம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா காரியமே நடக்காது. 2வது ஒரு தடவை போவோம் எம்எல்ஏட போய், மாமா அதை செஞ்சு கொடுக்குறேன், இதுவரை காணுமே. நான் சொல்லிட்டப்பா எல்லாம் செஞ்சிருவாங்க. இல்லை இதுவரைக்கும் ஒன்றும் அசைவ காணுமே, எதுக்கு இன்னொரு தடவை நீங்க சொல்லிருங்களேன். என்னப்பா திரும்ப திரும்ப அலைய சொல்றேன். சரி உனக்காண்டி நான் மந்திரிட்ட 2வது பார்க்குறேன், முதல் மந்திரிட்ட பார்க்குறேன் என்று 2வது உடம்பு போவாரு.
இரண்டாவது தடவை போய் சொல்லிட்டு வந்துருவாரு, திரும்பவும் காரியம் நடந்த மாதிரி தெரியல. நாம சொல்லுவோம், ஐயா மூணாவது தடவை ஒரு தடவை பார்த்தோம், இல்லப்பா இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கிறாரு, நீ சொன்னேன்னு நான் ஒரு தடவை போய் சொல்லிட்டேன், ரெண்டாவது சொல்லிட்டு நீ தான் மூவ் பண்ணிக்கணும், அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லைங்க தயவு செய்து நாங்கள் இந்த ஒரு தடவை எப்படியாவது போயிட்டு சரி, இதுதான் லாஸ்ட் வாரியம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் நான் போனேன். போயிட்டு வந்தார் நான் 3 தடவை. 4வது தடவை எந்த மூஞ்ச கொண்டவற்றை போய் சொல்லுவீங்க? சொன்னா செய்வாரா? 5வது தடவை செய்வாரா? 6வது தடவை செய்வாரா? 7வது தடவை செய்வாரா? 8வது தடவை செய்வாரா? 9வது தடவை செய்வாரா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி 9 தடவை அடைந்திருக்கிறார்கள், வானத்துக்கும் பூமிக்கும். 4வது வானத்துக்கும் அரிசிக்கும் மத்தியிலே 9 தடவை நடந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் 5 தான் குறைக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி அனுப்ப 9 தடவை நடந்திருக்கிறார்களே, இந்த ஒன்றுக்கு நாம் பதில் சொல்ல முடியுமா? அன்பான பெருமக்களே, 9 தடவை நடந்திருக்கிறார்கள். உங்கள் எம்எல்ஏவாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், எவ்வளவுதான் உறவாக இருக்கட்டும், 3 தடவைக்கு மேலால் அவன் சென்றால் நாயை பேசுவதை கொண்டு பேசுவார். 9 தடவை சென்று கடைசியில் 5ஆக குறைத்து வந்திருக்கிறார்களே, இந்த ஒன்றை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்கள் விட்டிருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும்? பேசால் விட்டிருந்தால் என்ன ஆகியிருந்திருக்கும்? அவருடைய சுயநலத்திற்காண்டி சென்றார்கள். அவர்கள் சுயநலம் அல்ல. ஏனென்றால் அவர்களை பற்றி அல்லாஹ்வே சொல்வான், இன்னக தக்கூமு அதனாமின் சுல்சையில் லைலி வனிஸ்வஹு, இரவில் 3/2 பாகம் நீங்கள் தொழுகிறீர்கள், 8 மணி நேரம் தொழுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே 8 மணி நேரம் தொழக்கூடிய ஆளுக்கு 50 வக்து தொழுதல் என்பது சிரமமான ஒன்று அல்ல. தனக்காக வேண்டி அவர்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆரம்ப காலத்திலே 8 மணி நேரம் தொழுதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 50 தொழுகை அவர்களுக்கு கஷ்டம் அல்ல. 50 தொழுகை யாருக்கு கஷ்டம் என்றால் நம்மை போன்றுள்ள நாதாரிகள். இந்த 5 தொழுகைகள் எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை சதவீதம் இருக்கிறோம் பண்ணி பாருங்க. 50ஆக இருந்திருந்தால் என்ன ஆகியிருந்திருக்கும்? எப்படி அல்லாஹ் கடமையாக்கினா அது அவன் சொல்ல போய் கேட்கணும். அவன் கடமையாக்கலாம் நிச்சயம். அவன் மனிதர்கள் வேலை பார்க்க வேணாமா, சாப்பிட வேணாம், அதுக்கு என்ன? படைச்சவன் சொல்றான்னு செஞ்சுதான் ஆகணும். 50 வருஷத்தை கடமை ஆக்கிட்டான், முடிஞ்சு இறங்கி அப்படியே சர்வனுக்களை வந்திருந்தா. ஆனால் ஒரு ஆளு கூட தப்ப முடியாது குற்றத்தில். 5 வக்து தொழுபவர்கள் இவ்வளவு குற்றத்தை நாம் பார்க்கிறோம். 50 வக்து தொழுகையாக இருந்திருக்குமானால் இதுல துண்டக்கான துணியை காண்டு பாதி பேருக்கு 3/4 பேர் ஓடிடும் இல்லையா? எவ்வளவு பெரிய சிபாரிசு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பக்கத்துல எல்லாம் ஊடு, டெல்லியில எல்லாம் ஊடு, லண்டனில எல்லாம் ஊடு. இங்கிருந்து 500 ஒளியாண்டு தூரம் 3வது வானம், அடுத்த 2வது வானம், 1வது வானம், அரிசின் குருசு. கணேசத்துக்குரிய பெருமக்களை, அவர்களால் நாம் லாபம் பெற்றிருக்கிறோம், பெற்றுக்கொண்டும் இருக்கிறோம். இப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகப்பெரிய லாபத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு இது தெரியும். ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், மதீனாவிற்கு செல்கிறார்கள். எதற்காக மதீனாவிற்கு செல்கிறார்கள் தெரியுமா? மதீனாவிற்கு ஏன் செல்கிறார்கள் தெரியுமா? மனிதன் செய்த குற்றங்கள் என்பது ஒரே சம அளவு உள்ளது அல்ல. முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் என்பது சம அளவு உள்ளது அல்ல, வித்தியாசமாக இருக்கிறது. மிகப்பெரிய வேறுபாடு கொண்டதெல்லாம் குற்றங்கள் இருக்கிறது. சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை சொன்னாலெல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய நிலையில் அல்ல குற்றங்கள், எல்லா குற்றமும். ஏன் தெரியுமா? ஒருத்தன் ஊழ்ஸ்காரனால நம்முடைய காலை மிதிச்சுட்டான், மிதிச்சு நகர் வழியா ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்துருச்சுன்னா உடனே எவ்வளவு கோபம் வரும், அவனை பிடிச்சு அடிக்க போ. அவன் சிரிச்சுக்கிட்ட ஐயாம் சாரினா, சிரிச்சுக்கிட்ட ஐயாம் சாரினா, நமக்கு கோபம் வருமா? அவன் என்னடா ஐயாம் சாரின்னு சொல்றேன், ரத்தத்தை கட்டி வச்சுட்டு ஐயாம் சாரின்னு சொல்றியா என்று நம்ம அவனை கண்ணத்துல போட்டு ஐயாம் சாரி தான் சொன்னான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் நாம சொல்ற மாதிரி தான் சொன்னான். ஆனா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னா எந்த இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும், எந்த குற்றத்துக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும்? இவ்வளவு கடுமையான குற்றத்தை செய்துட்டு ஐயாம் சாரி சொல்கிறாய். ஏதோ துண்டு விழுந்துருச்சு, அவன் மேல லேசா எடுத்துட்டான், கால் பட்டுச்சு, ஐயாம் சாரி ஓகே. ஆனா காலை ரத்தம் போட்டு கனிய வச்சுட்டான், உடனே அதுக்கு ஆஸ்பத்திரி. இதே நேரத்தில் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டா ஐயாம் சாரி சொன்னால் என்ன ஆகும்? அந்த கொலை குற்றத்துக்கு ஐயாம் சாரி பதிலாகுமா? அப்படி நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் என்பது ஒரு தரத்தில் உள்ளதல்ல, வெவ்வேறு விதமான பாவங்கள். சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்கள் ரசூலுல்லாஹ்வை போய் சிபாரிசுக்கு பெற்று போனால்தான் மன்னிக்கப்படும் இந்த பாவங்கள். நான் அடிக்க ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. ஒரு முதலாளி கடையில் ஒரு பையனை சேர்த்து விட்டார். ஒரு முதலாளி ஒரு பையனை கடையில் சேர்த்து விட்டார். அவன் கொஞ்ச நாள் நல்லா இருந்தான், அப்புறம் திருட ஆரம்பிச்சான்.
திருநோடனே கடைக்காரர் போடான்னு விரட்டி விட்டார். திரும்ப வந்த, ஐயா என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீங்க எப்படியாவது சேர்த்துக்கணும், பாய் எப்படியாவது என்னை சேர்த்துக்கணும்னு திரும்ப வந்து கெஞ்சினோம். நாம என்ன சொல்லணும் தெரியுமா? உன்னை எவன் சேர்த்துட்டான அவனை கூட்டம் நான் பேசிக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா? எவன் உன்னை சேர்த்துட்டான அவனை கூட்டம் நான் பேசிக்கிறேன். நீ அந்த முதலாளி கூட்டுவா, உன்னை அவர் தானே சேர்த்து விட்டாரு, நீ இந்த மாதிரி அநியாயம் பண்ணி அவர்கிட்ட சொல்றேன், நீ அவரை கூட்டுவான்னு நான் சேர்க்க மாட்டேன். பிறகு போய் இந்த மாதிரி நீங்க வந்து சொன்னாத்தான் அவர் சேர்க்கிறேங்கிறாரு, கூப்பிட்டு வர்றதை பார்த்தோம். அதுபோன்று நாம் பல குற்றங்கள் செய்கின்ற பொழுது அந்த குற்றம் அளவு கடந்ததாக ஆகிவிட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் மாறிவிட்டதாக ஆகிவிட்ட பொழுது அல்லாஹ் சொல்வான் ரசூல் இடத்துல, நீ போய் ரசூலை கூப்பிட்டு வா, நான் மன்னிக்கிறேன். உன்னை இஸ்லாத்துல சேர்த்தார்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை சொல்வதற்கு தூணா இருந்தார்ல, அவரை கூப்பிடுவான், நான் சேர்க்கிறேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த ரசூல் இடத்துல போய், ரசூலே நீங்க எனக்காவது ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுங்க, மன்னிக்கிறேங்கிறான். நான் இவ்வளவு பாவம் என்று சொல்வதற்காக வேண்டித்தான் மதீனாவுக்கு செல்கிறார். அது பற்றி ஒரு வசனம் சொல்லும், வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ ஃபஸ்தக்ஃபர லஹுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்றால் ஜாஊக உங்கள்கிட்ட வரணும். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனோம். ஹயாத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் அவர்கள் உலகத்தில் இருந்த சந்திப்பை போன்றுள்ள சந்திப்பாகிய இன்றைய நிலையில் அவர்களிடத்தில் நாம் செல்ல வேண்டும். மன்சாரணி பழக வஃபாத்தி காரணமா சாரணி ஹயாத்தி, நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை சந்தித்ததை போன்றுதான் நான் வஃபாத்தினாருக்கு பிறகு சந்தித்தான். உயிரோடு இருக்கும் சந்தித்ததை போன்றுதான் வஃபாத்தான பிறகு சந்தித்தாலும் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில அங்க அல்லாஹ் சொல்றான், ஜாவுக்க உன்னிடத்துல அவங்க வரணும், வந்து ஃபஸ்தக்ஃபருல்லாஹ் அங்க நின்று கொண்டு அல்லாஹ்ட்ட அவங்க மன்னிப்பு கேட்கணும். அவங்க அழுது மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கறத பார்த்துட்டு ஃபஸ்தக்ஃபர லஹுர் ரசூல், ரசூலும் இவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டாங்க. அவன் பெற்ற பிள்ளையோ தப்பு பண்றதுக்காக வேண்டி அந்த ஹபீபும் அல்லாஹ் இவனை மன்னிச்சிரு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிச்சிருன்னு இவங்களும் கேட்டா லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை மன்னிப்பவனாக பெற்றுக் கொள்ளலாம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு தடவை சொல்லிட்டா உடனே அல்லாஹ் இடிச்சமாய உடனே எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். செய்கிற பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு, பாவக செயல்கள் எல்லாம் செய்துவிட்டு, செய்யக்கூடாத எல்லாம் செய்துவிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை சொன்ன மன்னிச்சான். இல்லை, அந்த பாவத்திற்கு தக்க முறையிலே நம்முடைய பாவ மன்னிப்பும் வெயிற்றுள்ளதாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட வெயிற்றுள்ளதில் ஒன்றுதான் நாம் பாவம் செய்கின்ற பொழுது ரசூலிடத்திலே சென்று மன்றாடி அங்கு நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் ஆழ்வதை பார்த்து இறக்கப்பட்ட அவர்களும் யா அல்லாஹ் மன்னிச்சு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் யார் சொல்லுவான்? ரசூலும் அவர்களுக்காக நீ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன். ஒரு கால் உன் முதலாளியை கூப்பிட்டு வா, எவன் உன்னை சேர்த்து விட்டாலும் அவனை கூப்பிட்டு வா. நம்ம சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான், ரசூலை கூப்பிட்டு வா, நான் மன்னிக்கிறேன்கிறான். அந்த ரசூலை போய் கூப்பிடுறதுக்காக தான் மதீனாவிற்கு செல்கிறோம். அன்பான பெருமக்களே, திருக்குர்ஆன் சொல்றது வலவன்னஹும் இவ்வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபர லஹுர் ரசூல் ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீம். அன்பான பெருமக்களே, ஆம், இன்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தயவை வைத்து அந்த அவருக்கு நாம் மன்னிப்பு கேட்கிறோம். அவர்கள் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு சொல்லும் வருங்காலத்தில் சொல்லவே தேவை. வருங்காலத்தில் மறுமை என்ற அந்த நியாய தீர்ப்பு நாளின் போது யாரும் உத்தமர் என்று சொல்ல முடியாது. எந்த மனிதனும் உத்தமர் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் என்ன செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் தான் தெரியும். எவ்வளவு மாபாதங்களை செய்திருக்கிறான், எவ்வளவு கொடுமைகளை செய்திருக்கிறான், எவ்வளவு கீழ்த்தரமானவர்களை செய்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் தான் தெரியும். எவரும் உத்தமர் என்று சொல்ல முடியாது. அத்தனை பேர் நம்ம கையை கட்டி வந்து நிற்கின்ற பொழுது யார் நமக்காக சிபாரிசுக்கு வருகிறார் தெரியுமா? யார் நமக்காக சிபாரிசுக்கு வருகிறார் தெரியுமா? கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். திருக்குர்ஆனிலே இந்த செய்தி நமக்கு தெளிவாக சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்வார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்வார்கள். என்னுடைய தந்தை என்னிடத்திலே 9 ஒட்டகங்களை தந்து மேய்த்து வர சொன்னார். நான் மேய்த்து விட்டு தூங்கி விட்டேன். கண் விழித்து பார்க்கும் பொழுது 8 ஒட்டகங்கள் தான் இருந்தது. ஒரு ஒட்டகத்தை காணவில்லை. உடனே நான் என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு 8 ஓட்டங்களை ஓட்டிக் கொண்டு வந்தேன். வாசல்லே நின்ற என்னுடைய தகப்பனார் எங்கடா ஒரு ஒட்டகத்தை கேட்டார். காணோம் என்று சொன்னேன்.
கத்தாவுடைய மகன் மாடு மேய்க்க தெரியவில்லை, கத்தாவுடைய மகன் ஒட்டகமைக்க தெரியவில்லை, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, என் மூஞ்சிலே முடிக்காத போடா, நான் செத்தால் என் பக்கத்தில் வரக்கூடாது சொல்லிவிட்டார் என்னுடைய தந்தை. ரோஷம் வந்த நான் அன்றிலிருந்து என் வீட்டுக்கு போகவே இல்லை, அன்றிலிருந்து வீட்டுக்கு போகவே இல்லை. அந்த காபாவுடைய வளாகத்தில் தான் நான் தூங்குவேன். அங்கே உள்ள ஜம்சம் நீரை படி திண்டு கொண்டு எத்தனைய நாள் பட்னியாக இருந்திருக்கிறேன். தகப்பனார் வழக்க ஆள் இல்லாதனால்தான் தடியனாக வாழ்ந்தேன், தாதாவாக வாழ்ந்தேன். ஒரு காலத்தில் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவதற்கு அவலங்கி போனேன். அவ்வளவு மோசமான ஆளாக நான் வந்ததற்கு காரணம் என் தகப்பனார் என்னை வீட்டில் சேர்க்காத காரணத்தினால், எனக்கு அவர் சரியாக பக்குவத்தை தராத காரணத்தினால். தகப்பனார் செய்த மகன் செய்த குற்றத்தை தகப்பனார் மன்னிக்க தயாராக இல்லை. உமர் இருக்கட்டும், இன்று எத்தனை உமர்களுடைய கதைகள் இருக்கிறது, எத்தனை பிள்ளைகள் மகன் செய்த குற்றத்தை தகப்பனார் மன்னிக்க தயாராயில்லை. கணவன் மனைவி செய்த குற்றத்தை கணவன் மன்னிக்க தயாராயில்லை, மனைவி செய்த குற்றத்தை கணவன் மன்னிக்க தயாராக இல்லை. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அதோடு அவளை விட்டுறான், தலாக் விட்டுறான். தலாக் கூட இல்லாண்டாலும் தலாக் விட்ட மாதிரி ஒதுங்கி வாழ்றான். 40 வருஷமா ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹாஜியானி ஹாஜியாவும் ஒருத்தர் பேசுறது இல்லை. என்னடா இன்னைக்கோ ஒரு தப்பு நடந்தது. ஒரு சகோதரன் மன்னிக்கிறானா தன்னுடைய தம்பி செஞ்சதை, ஒரு தொழிலாளி பார்ட்னர் மன்னிக்கிறானா ஒருத்தன் தப்பு செய்ததை மற்ற பார்ட்னர் மன்னிக்கிறானா. ஏதோ ஒரு தப்பு செஞ்சா அதோட அத்தது முடிஞ்சிச்சு கதை. ரெண்டாவது தப்புக்கு சான்ஸ் கொடுக்கறது இல்லை. அந்த ஒரு தப்பு நான் மன்னிக்க தயாரா இல்லை. ஆனா எவனோ செஞ்ச தப்புக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுகிறார்கள், தலை குனிக்கிறார்கள், சஜிதாவில் விழுகிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துடைய குற்றத்தை மன்னித்து விடு சொல்லுகிறார்கள். குடிகாரர்களே, உங்களுக்கு நான் மன்னிக்கிறேன். விபச்சாரம் செய்தவனே, உனக்காக நான் மன்னிக்கிறேன். கொலை செய்தவனே, உனக்கு நான் மன்னிக்கிறேன். கூத்தியா வைத்தவனே, உன்னை நான் உனக்காக மன்னிப்பு கேட்கிறேன். எவ்வளவு பெரும் குற்றத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்கிறார்களே. என்னுடைய உம்மத்துகளுக்கு பெரும்பாவம் செஞ்சவனுக்கெல்லாம் என்னுடைய சபாயத்து நிச்சயம் உண்டு. பெரும்பாவம் என்றால் என்ன? பெரும்பாவம் செஞ்சவனுக்கெல்லாம் என் குற்றம், என்னுடைய மன்னிப்பு உண்டு, என்னுடைய சிபாரிசு உண்டு என்று சொல்கிறார்களே. பெரும்பாவம் செஞ்சவன் என்ன? அபூதாவூதுடைய ரிவாயத்தில் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்களே, பெரும்பாவம் செஞ்சவனுக்கெல்லாம் என் மன்னிப்பு உண்டு, நான் அவனுக்கு சிபாரிசு பண்ணேன். அத்தாக்காரரும் அவன் செஞ்சதை மன்னிக்க தயாரா இல்ல, கணவன் மனைவி செஞ்சதை மன்னிக்க தயாரா இல்ல, அவன் அத்தா செஞ்சதை மன்னிக்க தயாரா இல்ல, சகோதரன் சகோதரி செஞ்சதை மன்னிக்க தயாரா இல்ல, பார்ட்னர் ஒரு பார்ட்னர் செஞ்சதை மன்னிக்க தயாரா இல்ல. ஆனால் இவன் செஞ்ச கூட்டியாக சென்றதற்காக வேண்டி, குடிகாரனாக இருந்ததற்காக வேண்டி, வட்டியாக இருந்தவனுக்காக வேண்டி, கொலை செய்ததற்காக வேண்டி அந்த ரசூல் அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் என்று அவர்களுக்காக சிபாரிசுகிறார்கள் என்றால் எப்படி அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கொண்டாட? கணேத்திற்குரிய பெருமக்களை, டேபிள் வந்து புரிய வை, எப்படி திருப்பணும் ஜனம் உள்ள போயிடும். உட்காருங்க ஐயா. இங்க மைக்க வைங்க, இங்க மைக்க திருப்புங்க. வேணாம், போதும் மைக்க திருப்புங்க. சரி, பார்த்து மேல அப்படி என்னுடைய சிபாரிசு என்னுடைய உம்மத்துகளிலே பெரும்பாலும் செய்தவர்களுக்கெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பான பெருமக்களே, இன்னொரு செய்தி, நாமெல்லாம் அறிந்த செய்தி, ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிம்லே ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு வீட்டோ பவர் துவாவை கையில் கொடுத்தான். ஒரு துவா, அதை நீங்கள் இந்த துவா என்று கேட்டீர்களே ஆனால் என்ன கேட்டாலும் அந்த வந்துடும், எதை வேண்டாலும் கேட்டான். அந்த துவாவை சொல்லி
நீங்கள் கேட்டால் எதையும் வேண்டுமானால் நான் தந்துடுவேன். அப்படி ஒரு துவாவை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறேன். பெருமானாருக்கும் கொடுத்தான், எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். ஆனால் மற்ற நபிமார்கள் அத்துணை பேர்களும் அதை ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி யூஸ் பண்ணிவிட்டார், உபயோகித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிற நேரத்தில் சொல்கிறார்கள், இதுவரை அந்த துவாவை நான் கேட்கவில்லை, அந்த வீட்டோப்பவர் அந்த துவாவை இதுவரை நான் கேட்கவில்லை, அதை நான் வைத்திருக்கிறேன். மறுமையிலே அல்லாஹ் என்னை எழுப்பி என்னுடைய சமுதாயம் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில அவர்களுக்கு நீ மன்னிப்பளிக்க வேண்டும் என்று நான் கேட்பேன். கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா மேலே கீழே பார்ப்பானே, ஆனால் யா அல்லாஹ் என்னிடத்தில் ஒரு துவா தந்திருக்கிற அந்த துவாவின் மூலமாக கேட்கிறேன், மன்னிக்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னித்து விடுவார். அந்த துவாவின் ஊத்துவலை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு செலவழித்து விட்டார். அத்தனை பேரும் கேட்டாங்க. அத்தனை பேரும் கேட்ட மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்க தெரியாதா? கேட்பதற்கான சந்தர்ப்பம் வரலையா? வயிற்றிலே 3 கல்லை கட்டிக்கிட்டார்களே, அந்த நேரத்தில் அவர்கள் அந்த துவாவை கேட்டு யா அல்லாஹ் செல்வம் அனைத்தும் எனக்கு தான் என்று கேட்டிருந்தால் அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டானா? கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் வரவில்லையா? 3 கல்லை வயிற்றில் கட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களே. எத்தனை சந்தர்ப்பங்கள் வந்தது அவர்களுக்கு, அவர்களுடைய சந்ததிகளுக்கு, அவருடைய மக்களுக்கு கேட்பதற்கு. வீட்டிலே தொடர்ந்து 3 நாட்களுக்கு சமையல் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு அடுப்பெரியாத அந்த காலகட்டத்தில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டிருக்கலாமே. நம்மிடத்தில் அப்படி ஒரு பவரை தந்திருந்தால் நம்ம கிடைத்த 3 நிமிஷத்திலேயே காலி பண்ணிருக்கோம். கிடைத்த 3 நிமிஷத்திலேயே நமக்கு 1008 தேவைகள் காலி பண்ணியிருப்போம். யா அல்லாஹ், நான் நின்றால் இந்த பக்கத்தில் எல்லாம் கார்கள் வரிசையாக நிற்க வேண்டும் என்று கேட்டதை காலி பண்ணி இருப்போமே. அது போன்று தன்னுடைய ஆயுள் 63 வருஷமாக அந்த துவாவை அப்படியே பாதுகாத்து வைக்க வேண்டும். ஆனால் எதற்காக வைக்க வேண்டும்? இந்த சமுதாயத்திற்காக. தனக்கு கிடைத்த அந்த சலுகையை தனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அற்புதமான பாக்கியத்தை இந்த சமுதாயத்திற்கென்று அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே. நடக்காத செய்தி அல்ல, கற்பனை அல்ல, இது நடக்காத ஒரு காரியம் அல்ல, கதை அல்ல. அன்பான பெருமக்களை, நடக்க போகிறது. நாமெல்லாம் கண்கூடாக பார்க்க போறோம். எல்லா நபிமார்களும் கண் குளிந்து அப்படியே தலைகுனிந்து நிற்கின்ற பொழுது நாம் தைரியமாக இருப்போம் என்றால் நம்முடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிபாரிசு செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்று உம்மத் முஹம்மதிய்யா தான் தைரியமாக இருக்கும். எவ்வளவு பெரிய லாபத்தை நாம் அடைய இருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. கொஞ்சம் திருக்குர்ஆனை ஆய்ந்து பார்த்தோமேயானால் பெருமானாருடைய பெருமை நமக்கு தெரியும். திருக்குர்ஆனை ஆய்ந்து பார்த்தோமேயானால் பெருமானாருடைய பெருமை தெரிய வரும். ஆமாம், எல்லா நபிமார்களும் அந்த துஆக்களை பயன்படுத்தி விட்டார்கள். அவர்களுக்கும் ஒரு சமுதாயம் இருக்கிறது. அந்த சமுதாயத்திலும் பாவிகள் இருப்பார்கள். அந்த சமுதாயத்துக்கும் பரிந்து செய்ய வேண்டியிருக்கும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தும் கூட அதற்கென்று அவர்கள் அதை தயாரித்து வைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் என்ன மட்டும் காத்துக்கிறவன், அடுத்தவங்களை என்னால காக்க முடியாது என்று தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். திருக்குர்ஆனிலே 5:25 வசனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். 5:25 வசனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றார் தெரியுமா? கால ரப்பி, என்னுடைய இறைவா, லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வாஹி, எனக்கும் என் தம்பிக்கும் தான் நான் பொறுப்பு. என் தம்பி ஹாரூன், எனக்கும் என் தம்பிக்கு தான் பொறுப்பு. ஃபஃப்ருகு பைனனா வ பைனல் கௌமில் ஃபாசிகின், பாவி கூட்டம் எப்படி போனாலும் அவங்களுக்கு எனக்கு இடையில பிரிவே உண்டாக்கி. சாட்சாத் சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, எனக்கும் என் தம்பி ஹாரூனுக்கு தான் நான் பொறுப்பு, மற்ற இந்த பாவிகளோடு என்னை சேர்த்திடாத, அவங்களை என்ன தனியை பிரிச்சிரு என்று அவர்கள் சொன்ன வார்த்தை 5:25 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ரசூல், எவ்வளவு பெரிய ரசூல், எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் மறு உலகத்துல முதலாக எழுப்பப்படுவேன். மறு உலகத்துல நான் தான் முதல் எழுப்பப்படுவேன். முதல் எழுப்பப்பட்ட நான் தலை நிமிர்ந்து பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அரிஷை பிடிச்சு தொங்கிக்கிட்டுப்பா. முதல் நான் தான் எழுப்பப்படுவேன். ஆனால் எனக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அரிஷை படுத்து தொங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இப்படி ஒரு தினத்திலே வரலையா என்பது எனக்கு தெரியாது என்று பெருமானார் பெருமைப்படுத்தி சொல்கிற அளவிற்குள்ள மேன்மிக்க ஒரு ரசூல், உலகத்திலே அல்லாஹ்விடத்தில் உரையாடி மகிழ்ந்த ஒரு ரசூல், அல்லாஹ்விடத்தில் எது வேண்டாலும் சிபாரிசு செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்ற ஒரு ரசூல் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எனக்கு என் தம்பிக்குத்தான் நான் பொறுப்பு, மற்றவர்களுக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன், அவர்களை என்னை விட்டு பிரித்து விடு என்று சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்வான் 5:117 வசனத்திலே, யா அல்லாஹ்,
என்னை நீ மூத்தான பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. பலம்மா தவஃபைத்னி குன்த அன்த ரகீபானி, என்னை மூத்தாக்கின பிறகு நீ தான் அவங்களுக்கு காவலனா இருந்திருக்கிற, எனக்கு தெரியாது. வாந்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், எல்லாத்துக்கும் நீ தான் சாட்சி. இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். நீ அதாபு செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கப்பா, உனக்கு அதிகாரம் இருக்கு. மன்னிக்கிறதா இருந்தாலும் மன்னி, நீ மெய்ய பெரிய மன்னிப்பா. இது செஞ்சு ஆகணும்னு சொல்லல ஈசா அலைஹிஸ்ஸலாம், மன்னிப்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லல. என்ன சொன்னார்கள்? நீ தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கலாம், உனக்கு தகுதி இருக்கிறது. அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், நீ அவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கிற, கொட்டி கொடுத்த நியமத்துக்கெல்லாம் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அதாறு செய்வதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது, செய்ய வேண்டும் என மன்னிக்கிறதா இருந்தாலும் மன்னிச்சுக்கோ, ஏன்னா நீ மன்னிப்பாடு. என்ன வார்த்தை என்பதை பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை 514வது வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு அற்புதத்தை கொடுத்தான். உயிரற்றவர்களை உயிர் கொடுக்கின்ற சக்தியை கொடுத்தான், பிறவி குருடர்களை குணப்படுத்துகிற சக்தியை கொடுத்தான், தோல் நோயாளியை குணப்படுத்துகிற சக்தியை கொடுத்தாய். மண்ணை குலைத்து ஊதினால் அது பறவையாக மாறுகின்ற ஆற்றலை கொடுத்தான். இவ்வளவு ஆற்றல் கொடுத்திருந்தும் கூட என்னை பின்பற்றியவர்களுக்கு இறைவாணி மன்னிப்பு என்று அவர்கள் சொல்லவே. சுவரில் தான் எழுதியிருப்பார்கள் இயேசு மன்னிப்பார். நீ அவரை என்ன வேண்டாலும் இயேசு அவர் மன்னிப்பார். இயேசு மன்னிக்கு என்ன செய்ய? ரப்பல்லவா மன்னிக்க வேண்டும். இயேசு மன்னிக்கு என்ன செய்ய? இயேசுடைய ரப்பாகிய ரப்பல்லவா மன்னிக்க வேண்டும். அந்த ரப்பு மன்னிப்பதற்கு என்ன அத்தாரிட்டி? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வார்த்தை 14:36வது வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது கால இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் அந்த ஊரை நிம்மதியான ஊராக, வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு அப்புறப்படுத்தி. வார்த்தையை கவனிங்கள், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் அப்புறப்படுத்தி விடும். ரப்பி இன்னஹுன்ன அதுலன்ன கஸீரம் மினன்னார், இந்த சிலைகள் மனிதர்களில் பல பேரை கெடுத்துட்டான். எனவே வமன் தபியானி ஃபைன்னஹு மின்னி, யார் என்ன பின்பற்றினாங்களோ அவங்க என்ன சார்ந்தவங்க. வமன் அஸானி ஃபைன்னக கஃபூர் ரஹீம், எனக்கு மாத்தம் செஞ்சவங்களுக்கு நீ வேண்டாம் மன்னிச்சு. என்ன பின்பற்றினவங்களுக்கு தான் எனக்கு பொறுப்பு, என்னை பின்பற்றவர்களுக்கு எனக்கு பொறுப்பில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலந்து கொண்ட மாதிரி பேசின வரலாறு 14:36 இருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி ஒவ்வொருவர்களும் தன்னுடைய நிலையே போதும் என்ற நிலையிலே இருக்கின்ற பொழுதுதான் இதைத்தான் சொல்வார்கள், எல்லா நபிமார்களும் யானஸ்தி யானஸ்தி என்பதாகத்தான் மறு உலகத்திலே இருப்பார்கள். அப்படி உள்ள சந்தர்ப்பத்திலே நமக்கு இப்பொழுது தெரியாது, இதனுடைய மதிப்பு இப்பொழுது தெரியாது. நாளை தலை குனிந்து நிற்கப் போகின்ற பொழுதுதான் இதனுடைய மதிப்பு நமக்கு தெரிய போகிறது. அப்போதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மகிமையும் அவர்களுடைய மகத்துவமும் அவர்களால் நாம் பெற்ற பயன்பாடும் அப்பொழுதுதான் நமக்கு தெரிய போகிறது. அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றிய வரலாறு முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன சொல்லை சொல்லி அழுகிறார்கள். இன்னஹுன்ன அஃதலன்ன கஸீரம் மினன்னாஸ் வமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி என்ற அந்த சொல்லை சொல்லி அழுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் இப்படி சொல்லிட்டார்களே. வகோல ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்களோ அதையும் சொல்லி அழுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்கிறார், முகமது அழுது கொண்டிருக்கிறார், என்னவென்று போய் பார். முகமது அழுது கொண்டிருக்கிறார், என்னவென்று பார். கணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம் ஷரீஃபில் வருகிற ஹதீஸ், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் அந்த செய்தி, அழுது கொண்டிருக்கிறாரே என்னவென்று கேட்டுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வந்து என்னவென்று கேட்டார்கள். அப்போ சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லிட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லிட்டாங்க, நான் என்னுடைய உம்மத்துகளுக்கு நான் என்ன சொல்றது, என்னுடைய உம்மத்துகளுடைய கதி என்ன, என்னுடைய உம்மத்துகள் பாவியா வந்து அதுக்கு என்ன பரிந்துரை என்று நான் அழுகிறார்கள். அதை நினைக்கும் போதுதான் எனக்கு அழுக வருகிறது. உடனே போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் சொல்ல, அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான், இன்னா சனுர்தீக ஃபீ உம்மத்திக வலா நஸூக, இன்னா சனுர்தீக ஃபீ உம்மத்திக வலா நஸூக, உங்களுடைய உம்மத் விஷயமாக உமக்கு திருப்தி ஏற்படுத்துவோம், உம்முடைய உம்மத்தின் விஷயமாக உமக்கு நாம் திருப்தி ஏற்படுத்துவோம், வலா நஸூக, உங்களுக்கு நாம் கவலை தரமாட்டோம். அழ வேண்டாம், அழுதா தாங்காது, நீங்கள் அழகக்கூடாது, நீங்கள் அழகக்கூடாது. எனவே அழுகை நிறுத்துங்கள். உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன திருப்திப்படுகிறீர்களோ அத்துணையும் நாம் செய்வோம். பெருமானார் சொன்னார்கள், உடனே சொன்னார்கள்,
உடனே சொன்னார்கள், ஜிப்ரீல் முன்னாலே சொன்னார்கள், அப்படியானால் என்னுடைய உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருக்கும் வரை நான் திருப்திப்பட மாட்டேன், என்னை என் ரப்பு திருப்திப்படுத்தட்டும். எனவே உம்மத்திலே ஒருவர் நரகத்தில் இருக்கும் வரை, இந்த ஒருவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பகிரங்கமாக தாயிடத்தில் விபச்சாரம் செய்வான் என்று சொல்லப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு என்னுடைய உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருக்கும் வரை நான் திருப்திப்பட மாட்டேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே சொல்வான், நாமெல்லாம் சாதாரணமாக ஓதக்கூடிய அந்த அத்தியாயம், உம்முடைய இறைவன் உமக்கு வழங்குவான், நீர் போதும் போதும் என்று சொல்லும் வரை வழங்குவான். அதற்கு அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அப்படி ஒரு நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், அகது ரதீத யா முஹம்மத், நரகம் குற்றத்தில் நரகத்தில் இருக்கின்ற அத்தனை பேர்களையும் வெளியாக்கப்பட்டு விட்டது. யாருடைய உள்ளத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா கடுகளவு இருந்ததோ அவனையும் வெளியாக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், அகது ரதீத யா முஹம்மத், இப்பொழுது முகமது திருப்தி தானா? முகமதே இப்பொழுது நீர் திருப்தி தானா என்று கேட்பான். அப்போது பெருமானார் சொல்வார்கள், ஐ ரப்பி கது ரதீது, ரப்பே நான் பொருந்திக் கொண்டேன், எனக்கு திருப்தி தான் என்று சொல்வார்கள் என்ற செய்தியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கணேசத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நாம் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆம், 50 வக்து தொழுகை 5ஆக முன்னாள் சஹாபாக்கள் நாம இணைந்து அதெல்லாம் விட்டு விடுங்கள், இஸ்லாம் நன்மை இருந்து அதெல்லாம் விட்டுவிடுங்கள். நமக்கு என்ன லாபம்? இப்ப மனுஷன் அத்தனை பாக்குறான், எனக்கு என்ன கிடைக்கும்? 5 பைசா கிடைக்குமா? எனக்கு இந்த வியாபாரத்தில் 5 பைசா கிடைக்குமா? அதைத்தானே பார்க்கிறான். எனவே நமக்கு என்ன லாபம் என்றால், நாம் 50 வக்து தொழுகையை 5ஆக ஆக்கப்பட்டது நமக்கு செய்த பேருபகாரம். இல்லையானால் குற்றவாளி கூடுதலை முதல் நிறுத்தப்பட்டிருப்போம். அதே போன்றே இன்றும் நமக்கு அவர்களால் லாபம். ஏதாவது ஒரு பெருப்பாவம் செய்துவிட்டால் நாம் ரவுதாவிலே நின்று அங்கு அழுக பெருமானார் நமக்காண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் செல்லுங்கள், அவர்களும் உங்களுக்காண்டி சிபாரிசு செய்து உங்களுடைய பாவமெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டதாக அன்று பிறந்த பாலகனை போன்று நீங்கள் திரும்பி வருவீர்கள். அன்று பிறந்த பாலனை போன்று திரும்பி வர வேண்டுமே, ஆனால் அதற்கு முன்னால் என்னவெல்லாமோ நடக்கணும். சும்மா அன்று பிறந்த பாலனை போன்று திரும்பி வருவதில்லை ஹாஜிகள். ஹாஜிகள் அத்தனை பேரும் அன்று பிறந்த பாலனை போன்று திரும்பி வரலாம். போகும்போது உத்தமமாக போனார்கள், உத்தமமானவர்களாக போனார்கள். கழிச்சடைகளாக, மிகப்பெரிய கழிச்சடைகளாக போனவர்கள் எல்லாம் திரும்பி வரும்பொழுது அன்று பிறந்த பாலனா ஆனார்கள் என்றால் அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு என்று பார்த்தால், ரவுதாவிற்கு சென்று அழுதிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நமக்காண்டி அல்லாஹ்ட்ட போய், யா அல்லாஹ் நான் மன்னிப்பு கேட்கிறேன். யாரு கேட்பா? நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு தொழிலாளி தப்பு செய்ததற்காக வேண்டி முதலாளி கேட்பானா? ஆபீஸில் உள்ள ஒரு அலுவலர் தப்பு செய்ததற்காக வேண்டி தலைமை பொறுப்புள்ளவன் கேட்பானா? நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன் சொல்லுவானா? வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று தான் சொல்லுவான். தப்பு நடந்து விட்டால் வார்த்தையை அளந்து விடுவான், வருத்தம் தெரிவிக்கிறோம் என்றுதான் பத்திரிகையில் போடுவானே தவிர நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்ல மாட்டான். நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை சொல்கிறான். ரசூல் இவனுக்காக மன்னிப்பு கேட்கிறார். எனவே இப்பொழுதும் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தில் அடைய போகக்கூடிய லாபமும் மிகப்பெரிய லாபமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் நேசிக்காமல் வேறு யாரை நேசிக்க முடியும்? வேறு யார் தகுதி பெற்றவர்கள்? நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உற்றவர்களாக இருந்தாலும் சரி, யாருமே தகுதி பெற்றவர்கள் அல்ல. சொல்வதற்காக கோபித்துக் கொள்ளாதீர்கள். ஆம்பளை பிள்ளை என்று தகப்பன் போற்றி போற்றி வளர்ப்பார். எதுவரைக்கும் தெரியுமா? அவன் கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும். கல்யாணம் முடிச்ச உடனே முதல் ஆகாதது மருமக, 2வது அவன் புருஷன். ஆம்பளை பிள்ளைன்னு போற்றித்தான் வளர்த்தான் அந்த தகப்பனார். அந்த மகனும் சம்பாதிச்சதுதான் உதவி கொடுத்தான், உண்மைதான். ஆனா ஒரு கல்யாணம் முடிச்ச உடனேயே அவனுக்கு பிடிக்காதவளாக அந்த மருமகள் ஆகிறாள். அடுத்த பிடிக்காது மருமகளுடைய புருஷன். பொம்பளை பிள்ளைன்னு இடிச்சு தான் வளர்த்தான். பொம்பளை பிள்ளைன்னு இடிச்சு தான் வளர்த்தான். ஆனா என்னாச்சு? கல்யாணம் முடிச்ச உடனேயே மருமக வந்துட்டா வீட்டுல தடபடலான்னு விரும்பு. மகன் வந்துட்டான வீட்டுல தடபடலான்னு விரும்பு. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பொம்பளை பிள்ளை ஆகாது, கல்யாணம் முடிச்ச பிறகு பொம்பளை பிள்ளை தான் ஆகும். கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஆம்பளை பிள்ளை ஆகும், கல்யாணம் முடிச்ச பிறகு ஆம்பளை பிள்ளை ஆகாது. இதுவா? இது மனுஷனுடைய அன்பு, ஒரு தகப்பனார் பெற்றோருடைய அன்பு. இது அன்பெல்லாம் என்ன அன்பு? அன்பான பெருமக்களே,
இந்த அன்பெல்லாம் என்ன அன்பு? அன்பான பெருமக்களே, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலே உடனே தூக்கி எறிந்து அப்புறம் இல்ல மௌனம் இல்ல, என் சொத்துல உனக்கு ஒரு பிச்சா கிடையாது என்று அப்படியே 4 பேருக்கு தெரிகிற மாதிரி அடுத்தவனுக்கு அப்படியே சொத்தை எழுதி வச்சு இவனை மொட்டை அடிச்சு தெருவிலாக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்வான இந்த சமுதாயத்தின் மீது அனுபவித்து தந்திருக்கிறார். நாம் அந்த பெற்றோர்களை அனுபவிப்பதை விட இந்த ரசூலை அனுபவிக்க வேண்டுமா வேண்டாமா? என்ன மனைவி ஒரு நாள் ஒரு பூ வாங்கி கொண்டு செல்லவில்லையா? நான் சொல்லிடுவாள், மாறாய்த்து ஹைரன் மின் கட்டு, உங்ககிட்ட வாக்கப்பட்டு என்னைக்கு தான் சோத்தை கண்டேன், இன்னைக்கு கண்டேன் என்று சொல்லிடுவாள். பெருமானார் சொல்லுகிறார்கள், நாம் சொல்லவில்லை. மனைவியினுடைய லட்சணம் என்ன தெரியுமா? ஒரு பூ வாங்கி கொண்டு செல்லவில்லையானால் மாறாய்த்து ஹைரன் மின் கட்டு, உனக்கு வாக்கப்பட்டு என்னைக்கு தான் சோத்தை கண்டேன், இன்னைக்கு காணப்போறேன் என்று உபகாரத்தை எல்லாம் எடுத்தெறிந்து பேசுவார். அவள் உண்மையிலே உனக்கு பிரியுமா? இல்லை, அவளை விட நீ பிரியம் வைக்க வேண்டுகிறப்பலாம். நல்ல வெள்ளை வேஷ்டி கொடுத்தனா உலகம் சொல்லும் பெருமக்கார பயன். கொஞ்சம் அழுக்கு வேஷ்டி கொடுத்தனா உலகம் சொல்லும் அமுக்கல் பெருவெளி, வெளியில உள்ளான் ஆபார். இந்த உலகத்தை நீ பிரியப்படுற, நிச்சயமாக எந்த அன்பும் சதாவும் சிறப்பான அன்பு அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்கள், அவர்களை நினைத்து பாருங்கள், ஸலவாத்தை சொல்லி பாருங்கள். அவர்களோடு உங்களுக்கு எவ்வளவு பந்தம் ஏற்படுகிறது, எவ்வளவு நெருக்கம் ஏற்படுகிறது, அதனால் உங்களுடைய காரியங்கள் எவ்வளவு சக்சஸ் ஆகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பதற்கு முன்வாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை உயிரை விடவும் அதிகமாக நேசிப்பதற்கு முன்வாருங்கள். வல்ல அல்லாஹ் தஆலா அவனுடைய நேசத்தை தாழ்த்தவனுக்கு தண்ணீரை விட நமக்கு பாசமானதாக ஆக்கி தருவானாக. அதை போன்றே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தையும் நமக்கு ஆக்கி தருவானாக. ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய நேசத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. மறு உலகத்தில் நாம் இந்த உலகத்திலிருந்து விடுபெற்று செல்கின்ற பொழுது, மறு உலகத்திலே முதலாக அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவனும் நம்மை பார்த்து சிரிக்க, நாமும் அவனை பார்த்து சிரித்த முகத்தோடு சந்திக்கின்ற அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.